இந்தியன் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஊராடா இது? படிப்புக்கேத்த வேலை இல்ல, வேலைக்கேத்த சம்பளம் இல்ல, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்ல. திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போறான், தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். நம்மளாம் ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்கே பேசுவோம். ஆனா அந்த சரி செய்யறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்ல. just barking dogs. அதனாலதான் கத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும். அப்படி யாரா இருக்கா? இருந்தாரு. இந்தியன் நேம் சேனாபதி, ஃப்ரீடம் ஃபைட்டர். என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்ல, வர்மம். அவர் திரும்பி வரணும். ஒரு தப்பு செஞ்சா அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும். என் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. பேசாம இவனை ஆன்டி இண்டியன் அறிவிச்சிடலாமா? சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாதன்னு நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்த அப்புறம் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. இது இரண்டாவது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. டாமன் ஜெரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஓவராலா ட்ரெய்லர் வந்து எப்படி இருந்தது? ஓகேன்னு தான் எனக்கு தோணுச்சு. நம்ம ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ள பார்க்க தேவையில்ல, ரொம்ப இது பண்ணி தவிர ஓகேவா தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், சரி ரொம்ப டீடைல்ஸ்லாம் அதில் காட்டல, எல்லாமே காட்டின மாரி அதை காட்டியிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்காங்க தவிர பெருசா ஒன்றும் அவங்க பெருசா லீக் பண்ணல. படத்துல இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வந்து காமிச்ச அந்த ட்ரைலர் ஷாட்ல மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய வந்து எஸ்ஜே சூர்யா போர்ஷன்ஸ் அதிகமா காமிச்சுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அது வந்து ஒரு ஆக்டரா அவர் நடிச்சுக்கிற படத்துல மோஸ்ட் ஆஃப் அவர் வந்து அவரோட போர்ஷன்ஸ் அதிகமா காமிச்சுக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இப்போ கேமியோ பண்ண மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த கதைக்கு ஒரு லீடா இருப்பார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எஸ்ஜே சூர்யா அவர் வந்து ஒரு சீன்ல வராரு. மோஸ்ட் ஆஃப் ட்ரைலர் கட்ல அவர் வந்து மூவி சீன்ல இருக்கிற மாதிரி தான், அவரோட மூவிஸ் இருக்கிற மாதிரி காமிச்சுறாங்க. அதே மாதிரி நிறைய பழைய ஆக்டர்ஸ் டெல்லி கணேஷ்ல இருந்து எல்லாருமே இருக்கிறாங்க, மனோபாலா எல்லாருமே இருக்காங்க அந்த படத்துல. என்னென்ன கேரக்டர்ஸ் தெரியல. சங்கர் படத்துல வந்து விவேக் இருக்கிறாரு. கர்மம் சார் இது, கர்மம் இல்ல, வர்மம். அம்பி நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம் அன்னையின் படத்துல. அந்த கேரக்டர் அது சூப்பரான கேரக்டர், அவர் கூட இருக்கிற விவேக் கேரக்டர். ஸோ இந்த படத்துல விவேக் இருந்தால் அவர் எப்படி இருந்தாலும் தெரியல. எல்லாமே ஒரு டக்குன்னு நல்ல ஷார்ட்ஸா போகுது. மோஸ்ட் ஆஃப் அதான் சொன்னேன், எஸ்ஜே சூர்யா தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் லீடா இருக்கும் இந்த கதைக்கு. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா வந்து மெயினா எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப நல்லாவே கட் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா அதிகமா அவங்க வந்து ரிவீல் பண்ணாம இருந்திருக்காங்க. ரிவீல்னா மெயின் கதை கோர் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து இன்னமும் வந்து லஞ்சம் அந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வேலைக்கு வந்து காசு கொடுத்து போக வேண்டியதா இருக்கு. கொடுத்த காசுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டான வந்து எம்ப்ளாய்மெண்ட் அந்த இது வந்து கிடைக்கல, அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து சித்தார்த் வந்து ஆல்ரெடி இந்த இந்தியன் தாத்தா மாதிரி யாரும் வந்து பார்த்துருக்காப்புல, ஏதோ படிச்சிருக்காரு, அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் அவர் கூப்பிடுறதுக்காக இது பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நீங்க ஆர்டர் பண்ணி வாழ்ந்துக்கணும்னு சொல்ற மாதிரி அனிருத்தோட மியூசிக் சொல்லுவாங்க, அது வந்து படத்துல கண்டிப்பா பயங்கரமா இருக்கும். ட்ரைலர்ல பெருசா ஒரு இது பண்ணிக்க பார்த்தாலே தெரியுது.
எபிக்கல் ஒரு சங்கர் படத்துல வந்து எப்படி எல்லாமே இருக்குமோ அந்த ஒரு முதல்வன் கொஞ்சம் அந்த இப்ப பழைய இந்தியனு இந்த சங்கர் படத்துலயே அந்த இது சிவாஜி இதெல்லாம் என்ன டெம்ப்ளேட் அதே வழக்கமா ஒரு படத்துல கூட்டம் வந்து ரொம்ப பெருசு அந்த கூட்டம் எல்லாம் வச்சு சேர்த்து ஒண்ணு பண்ணுவாரு அதேதான் இந்த படத்துலயும் கிரௌட் அதிகம் கிரௌட் மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் கிரௌட் இருக்கு. ஒரு ட்ரெய்லருக்கு முன்னாடி வந்து டைம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிக்சர் வந்து அதான் லுக் ஒண்ணு விட்டுருந்தாங்க. ஆனா அது வந்து கமல் மாதிரி அவர் மாதிரி இல்ல மாதிரி இருந்தாரு. சேஃப்டி தாத்தா மாரி இருந்து அது வந்து கெட்டப்பா இருந்தா ஓகே ஏமாத்த இல்ல இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டை தாண்டி இப்ப வந்து வேற ஏரியா எல்லாம் போகுதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அவங்களோட ட்ரெஸ் அவங்களோட வந்து இதுனாலும் அந்த மாதிரி தெரியும். படத்தெல்லாம் பார்த்தாதான் நமக்கு இதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நமக்கு வந்து தெரியும். ஓவராலா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது ட்ரெய்லர். எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் பார்த்தா படம் அதே மாதிரி வந்து பழைய படம் மாதிரி அந்த பழைய படத்தோட லுக் எதுவுமே தெரியல. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆசர் வாய்ஸ்லயே நெடுமுடிவே வந்ததால ஓவராலா ட்ரெய்லர் வந்து நல்லா இருந்தது. எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது. அது மீன் கொண்டு படத்தை பார்த்துட்டு நாங்க சொன்னதெல்லாம் கரெக்டான்றது படம் பார்த்தா இவங்களுக்கும் தெரியும். எனக்கு வந்து படம் பார்த்து நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு.